ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸில் நம்ம எப்படி குக்கரில் தம் கட்டாமல் பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறது தான் வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். 20 மினிட்ஸுக்குள்ளேயே நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, பல பல இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா, அதுவுமே இந்த 20 மினிட்ஸ்க்குள்ளவே அடங்கிடும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நைட் டைமில் நீங்கள் பிரியாணி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து குக்கர் வச்சுட்டு தேவையான பட்டை லவங்கம்லாம் போட்டுக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏலக்காய் 3 to 4 ஏலக்காய் வந்து சேர்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. போட்டுட்டு வெங்காயம் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயத்தை போட்டு நல்லா நம்ம வந்து கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குற டைமில் தக்காளி சில நிறைய பொருளெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த வெங்காயம் வதங்குற டைமுக்குள்ளேயே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். முன்னாடி ஒரு 1/2 hour டைம் எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய வரதை விட நம்ம இந்த மாதிரி நம்ம வெங்காயம் வதங்கும் போது மீது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாகவும் இருக்கும். நாங்கள் வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு அந்த டைமில் தக்காளி வந்து 3 தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன். 3 தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நான் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே எனக்கு கட் பண்ணதுக்கு பிறகு தான் வந்து இந்த அளவுக்கு தெரியும். அதனால வந்து நான் 4 எடுத்து வச்சுருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக தக்காளி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்பீடாக வெந்துடும். இதோடைய ப்ரொசீஜர் வந்து நீட்டாக கட் பண்ணுறது தான். அது வந்து நம்ம ப்ராப்பராக செய்கிறோம் பார்த்தீங்களா பிரியாணின்னு சொல்லிட்டு, அந்த டைமில் வந்து நம்ம அந்த மாதிரியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சின்ன டிப்ஸ் இது. குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்பீடாக உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும். நைட் டைமில் நீங்கள் செய்யும் போது 20 மினிட்ஸ்க்குள்ள அதுக்குள்ளவே எனக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த டைமில் நான் இஞ்சியுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இன்னுமே வெங்காயம் வதங்கலை. இந்த டைமில் நம்ம சும்மா இருக்கிறதுக்கு இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு நம்ம மீதி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து நான் அரைச்சிட்டு போய் பார்க்கும்போது சூப்பராகவே வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரையாக சூப்பராக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும் வெங்காயம் வந்து. அப்புறம் வந்து நான் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். எல்லா தக்காளியுமே போட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்கணும்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்ஸ் தான் இது. சால்ட்டு போட்டுக்கிறேன் நான். சால்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்து உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சால்ட்டு யூஸ் பண்ணுறீங்கிறத சொல்லுங்கள். நான் ரீசெண்டாக தான் இதுக்கு வந்து மாறி இருக்கேன். நல்லா தான் இருக்குது. என்னன்னா ரெண்டுத்துக்குமே ப்ரைஸ் தான் டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட்டு இதில் நிறைய நல்லதெல்லாம் இருக்குன்றாங்க. சரி மாறி தான் பார்ப்போமேன்னு மாறியாச்சு. நல்லா வந்து தக்காளியை வந்து உப்புலாம் போட்டுட்டு சூப்பராக நான் வந்து கிளறி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பசங்கக்கிட்ட வந்து புதினா க்ளீன் பண்ண கொடுத்துருந்தேன்னா அவங்க பாதி க்ளீன் பண்ணிவிட்டு என்கிட்ட மீதியை கொடுத்துட்டாங்க. தக்காளி வந்து வதங்கிட்டு இருக்க டைமில் நான் வந்து இந்த புதினா மீதியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம், க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலையாக எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கே, நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற டைம்லேயே இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்குள்ளவே 15 மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு. நல்லா தக்காளி அந்த புதினா நான் ரெடி பண்ணுறதுக்குள்ளவே தக்காளியும் வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டுட்டு 1-2 தக்காளி வந்து வதங்காமல் இருந்துச்சுன்னா நம்ம இந்த கரண்டியாலே ஸ்மஷ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும், இல்லைனா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். இதை நல்லா கிளறிட்டு நான் அலசி வச்சுருக்க புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்கிறேன். நான் இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லலை. இது எவ்வளோ அரிசின்னு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அரிசி 3 டம்ளர் எனக்கு வந்துச்சு. அதுக்கான அளவு தான் இது எல்லாமே. புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன். மல்லி வந்து கடைசியாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா கிளறிக்கலாம். ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ணும் போதும் நல்லாவே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லாமே எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறிக்கோங்க. இது ஒரு 1 மினிட்குள்ளவே நல்லா வதங்கிருச்சுங்க இல்லையா. வதங்கிட்டோடனே தயிர், சின்ன பேக்கெட் தயிர். இது நம்ம ஸ்பீடாக செய்கிறோன்றதுனால இதெல்லாம் நான் கட் பண்ணி அந்த பாக்ஸில் போட்டுலாம் உங்ககிட்ட காட்டல. இந்த சின்ன தயிரே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சின்ன பேக்கெட் தயிர் வாங்கி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு தயிர் ஊற்றி ஒரு 1 மினிட் வரைக்கும் நல்லாவே அதை வந்து நம்ம வேக விடணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஸ்பூன் அளவில் வந்து 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் கரம் மசாலாவும், இது மட்டும்தான் நான் மசாலாவாக ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இது பிரியாணி மசாலா எதுவுமே நம்மளுக்கு அது தேவை கிடையாது. இதுவே சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னும் கூட ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா கை விடாமல் ஒரு ஒரு 60 செகண்ட்ஸ்க்குள்ளே 1 மினிட்குள்ளே நீங்கள் வந்து வதக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கி இந்த பாருங்க மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா நான் எவ்வளோ பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன்ட்டு. இந்த ஸ்பூனில் கரெக்டாக 3 ஸ்பூன் அளவில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லாவே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய அந்த வாசனை போகிற அளவுக்கு பச்சை வாசனையாக இருக்கும். அது போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கரெக்டாக ஒரு 1 மினிட் ஆகும் இது வதங்கிறதுக்கு. அது வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடலான்னா இந்த பக்கம் சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 3/4 கிலோ கறி அரிசிக்கு வந்து 3/4 கிலோ கறி போடலை. 100 ருபீஸ்க்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து பிரியாணியில் போடுற சிக்கன் வந்து யாரும் சாப்பிட மாட்டோன்றதுனால 100 ரூபாய்க்கு போதும்ன்ட்டு வாங்கினேன். நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதை. அது வரைக்கும் நம்மளுக்கு அங்கே வந்து அந்த மசாலா கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வந்து அதை வச்சுருக்கணும் 1 மினிட் வரைக்கும். இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இந்த டைமில் நான் வந்து சிக்கன் போட்டுக்கிறேன். சிக்கன் போட்டு சிக்கனும் மசாலாவும் நல்லா கிளற மாதிரி நல்லா கிளறி விட்டுடணும். சிக்கன் ஃபுல்லாக மசாலா வந்து ஆட் ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வைக்கும் போது சிக்கனும் மசாலாவெலாம் நல்லா கலந்து இருக்கும். சிக்கனில் நல்லா மசாலாவும் இறங்கியிருக்கும். ஏன்னா உப்பு காரம் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது சிக்கனில் நல்லா இறங்கும். தண்ணி ஊற்றிட்டோம்னா அது வேறு மாதிரி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி வைக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேனுங்களா. மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம குக்கருடைய மூடியவே பேக் சைடாக திருப்பி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அது வரைக்கும் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே சிக்கன் வந்து நல்லா இதுவாகட்டும். இப்போ பாருங்கள் நான் எடுத்துட்டேன். சூப்பராக இதுலேயே நம்மளுக்கு ஒரு 50% வந்து சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. சூப்பராக இருக்கும். சிக்கன் நல்லா வெந்து செமையாக கிடைக்கும் நம்மளுக்கு பிரியாணி. இந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பண்ணுறதை விட இது எல்லா ப்ரொசீஜருமே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளவே நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து விசில் விடுறதுக்கு மொத்தமே 20 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இந்த பிரியாணி செய்யறதுக்காகும். நான் இப்போ காமிச்ச டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். ஒரு டம்ளருக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம வெங்காயம் வதங்கும் போது அரிசி ஊற வச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும் அந்த டைமிங்கு. நான் வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா 3 டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு 4 டம்ளர் தண்ணி. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். நல்லா அந்த பபிள்ஸ் வந்து கொதிக்கும் போது அரிசியை போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் பர்சனல் இதுவாக இருந்ததுனால நான் வந்து அரிசி போடுறது விசில் வர்றதெல்லாம் உங்ககிட்ட காட்ட முடியல. டைரெக்டாக நான் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு காட்டுறேன். உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பிரியாணி. ஸ்பீடாகவும் செஞ்சு நீங்கள் சாப்பிட்றலாம். 8 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா கூட 8:30க்குலாம் உங்களுக்கு வந்து டின்னர் ரெடி ஆகிடும். இந்த டைம் நம்ம லாஸ்ட்டாக வந்து புதினா லெமனு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நைட் டைம்ன்றதுனால நெய் வந்து யூஸ் பண்ணலை. ஆல்ரெடி இதுவே ஹெவி ஃபுட் இல்லைங்களா, அதனால் நெய் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் கண்டிப்பாக நெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். கரெக்டாக 2 விசில் விடுங்க போதும். உங்களுடைய குக்கரை பொறுத்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.